கான்செப்ட்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருந்து சென்டர் ஆஃப் மாஸ், லீனியர் மொமெண்டம், கொலிஷன் இந்த டாபிக்ல இருந்து ஆப்ஜெக்டிவ் ஒன் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் டூ ஈக்குவேஷன்ஸ். ஆர் பார் இஸ் ஈக்குவல் டு 1 by m சிக்மா mi ri. செகண்ட் வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் பார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிகல் இருக்குன்னு அர்ஜுன் பண்ணிக்க இப்படி நிறைய பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா இப்போ இது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் M1, செகண்ட் பார்ட்டிகல் M2, தேர்ட் பார்ட்டிகல் M3, ஃபோர்த் பார்ட்டிகல் M4, ஐத் பார்ட்டிகல் MI எடுத்துட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுடைய பொசிஷன் வந்து R1, செகண்ட் பார்ட்டிகல் R2, தேர்ட் பார்ட்டிகல் பொசிஷன் வெக்டர் R3, இந்த மாதிரி ஐத் பார்ட்டிகல் RIன்னு எடுத்துட்டோம்னா பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா M1 R1 plus M2 R2 plus M2 R2 plus so on Mi Ri divided by M1 plus M2 plus M3 plus so on அப்படின்னு M1 plus M2 plus so on Mi வரைக்கும் எழுதுவோம். இதை சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல எப்படி எழுதுறோம்னா சிக்மா Mi Ri I is equal to 1 to I அப்படின்னு வச்சுக்கலாம் டிவைட் பை புரியுதுங்களா உங்களுக்கு டோட்டல் மாஸ் வந்து M எழுதிக்கலாம். ஸோ இது வந்து இந்த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் கோர்ஸ் இது எல்லாமே இண்டிபெண்டா இருக்கும். அதனால இது இனர்ஷியல் ஃப்ரேமா இருந்தாலும் நான் இனர்ஷியல் ஃப்ரேமா இருந்தாலும் இந்த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் மாறாது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து கரெக்ட். அடுத்து வந்து ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா. ஒருவேளை வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம்ல இருக்கோம், நம்ம ஃப்ரேம் வந்து ஆக்சலரேட் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆப்போசிட்ல ஆக்சலரேட் ஆகுற மாதிரி நமக்கு தெரியும் சரிங்களா. நம்மளுடைய ஆக்சலரேஷன் எந்த ஃப்ரேம்ல இருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை பார்க்கணுமோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சுவலா இந்த ஃப்ரேம் வந்து ரெஸ்ட்ல இருக்கிற ஃப்ரேம், இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கிற ஃப்ரேம்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஆனா நம்ம ஒரு ஃப்ரேம்ல போயிட்டு இருக்கோம், அந்த ஃப்ரேம் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் எடுத்துட்டீங்கன்னா அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வித் ரெஸ்பெக்ட் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் பார்க்கறதுக்கு இது ஆக்சலரேட் ஆகுற மாதிரி தெரியும். ஆனா ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகல, அப்போ ஆக்சலரேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா. அதனால நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து வராது சரிங்களா. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாம ஆக்சலரேட் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ அதனால ஏ இஸ் ட்ரூ, பி இஸ் ராங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ். லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. சரி, இப்போ லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னா நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு, இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கு M1 V1, அடுத்து இது M2 V2 அப்படின்னு இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா இப்போ லீனியர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட் கரெக்டுங்களா. கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம், லீனியர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். அப்போ இங்க சென்டர் ஆஃப் மாஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு சரிங்களா. ஆனால் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மூவ் ஆச்சுன்னா இப்போ சென்டர் ஆஃப் மாஸும் மூவ் ஆகும், வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் அப்படின்னு புரியுது உங்களுக்கு சரிங்களா. இது வந்து அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஏ வந்து இங்க ஏ பாருங்க, ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் ரிமைன்ஸ் ரெஸ்ட்னு சொல்ல முடியாது. அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் ரெஸ்ட்னு சொல்ல முடியாது, சென்டர் ஆஃப் மாஸ் மோஷன்ல கூட இருக்கலாம். சப்போஸ் மொமெண்டம் ஜீரோனா அதுவும் கான்ஸ்டன்ட் தான், அப்போ எல்லாம் சென்டர் ஆஃப் மாஸ் ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லலாமே தவிர டைரக்டா சென்டர் ஆஃப் மாஸ் ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ ஏ இம்ப்ளைஸ் பின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. சரி, இதே பி இம்ப்ளைஸ் ஏ வருதான் பார்க்கலாம். அதாவது ஏ வந்து மொமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னா சென்டர் ஆஃப் மாஸ் மொமெண்டம் இருக்கலாம், இல்லைன்னா ஜீரோ வரதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்னா சென்டர் ஆஃப் மாஸ் ரெஸ்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா மோஷன்லேயே இருக்கலாம். அதனால ஏ இம்ப்ளைஸ் பின்னு சொல்ல முடியாது. சரி, பி இம்ப்ளைஸ் ஏ வருதா பார்த்தா சென்டர் ஆஃப் மாஸ் ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுங்க. அப்போ மொமெண்டம் வந்து என்ன வரும்னு சொல்லுங்க, மாஸ் இன்டு வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கரெக்டுங்களா. மாஸ் இன்டு வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கலாம். அப்போ மொமெண்டம் வந்து ஜீரோனால அது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட்னா மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா பி இம்ப்ளைஸ் ஏன்னு எடுத்துக்கலாம், பட் ஏ டஸ் நாட் இம்ப்ளைஸ் பி அப்படின்னு வருதுப்பா ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கன்சிடர் தி ஃபாலோயிங் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ். லீனியர் மொமெண்டம் ஆஃப் a system of particle is 0, கைனடிக் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் இஸ் 0ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏ இம்ப்ளைஸ் பி வருதான்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு பார்ட்டிகல், ஒரு பார்ட்டிகல் மாஸ் M1 V1 இந்த டைரக்ஷன்ல இப்படி மூவ் ஆகுது, செகண்ட் பார்ட்டிகல் இந்த பக்கம் M2 V2 இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ M1 V1 ஈக்குவல் டு M2 V2 இருந்துச்சுன்னா M2 V2 ஆப்போசிட்டா தானே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுடைய மொமெண்டம் வந்து M1 V1 எடுத்துங்க, செகண்ட் பார்ட்டிகல் மொமெண்டம் மைனஸ் M2 V2 இருக்குன்னு வச்சுங்க. அப்படின்னா டோட்டல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா ஜீரோவா இருக்கு. ஆனா கைனடிக் எனர்ஜிக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் M1 V1 ஸ்கொயர்னு வந்துருது, செகண்ட் பார்ட்டிகல் ஆஃப் M2 V2 ஸ்கொயர்னு வந்துருது கரெக்டுங்களா.
அப்போ மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் ஜீரோவா இருந்து கைனடிக் எனர்ஜி நாட் ஈக்குவல் டு ஜீரோ வரலாம். அதனால ஏ இம்ப்ளைஸ் பின்னு வரும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப ஏ இம்ப்ளைஸ் பி வருதுன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் ஜீரோன்னு இருக்கலாம். பி இம்ப்ளைஸ் ஏ வருதா பார்க்கலாம். கைனடிக் எனர்ஜி ஜீரோனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் m1 v1 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா வெலாசிட்டி வந்து கண்டிப்பா ஜீரோ வரணும். அப்போ மொமெண்டம் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வந்து m1 v1 தட் இஸ் மஸ்ட் பி ஜீரோ. சரிங்களா? இது செகண்ட் பார்ட்டிகல் அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி எடுத்துக்கணும் ஆஃப் m2 v2 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா கைனடிக் எனர்ஜி ஜீரோனா இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் கைனடிக் எனர்ஜி ஜீரோ வரதா தான் சம் பண்ணா ஜீரோ வரும். அப்போ மொமெண்டம் என்ன வருது? செகண்ட் பார்ட்டிகல் மொமெண்டம் m2 v2 ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது. அப்படின்னா மொமெண்டம் ஜீரோ வருது. அப்போ கைனடிக் எனர்ஜி ஜீரோ ஆயிருச்சுன்னா டோட்டல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் வந்து கண்டிப்பா ஜீரோ அப்படின்னு நமக்கு வருது. அப்படின்னா பி இம்ப்ளைஸ் ஏ அப்படின்னு வருது. அப்போ கைனடிக் எனர்ஜி ஜீரோ வந்தா மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் ஜீரோ. ஆனா மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் ஜீரோனா கைனடிக் எனர்ஜி ஜீரோன்னு கிடையாது. மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் ஜீரோ வரதா கைனடிக் எனர்ஜி கூட ஜீரோ இருக்கலாம். சப்போஸ் ரெண்டு பார்ட்டிகளுமே ரெஸ்ட்ல இருக்குன்னு v1 ஈக்குவல் டு ஜீரோ v2 ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ கைனடிக் எனர்ஜி ஜீரோ தான். மொமெண்டம் ஜீரோ கைனடிக் எனர்ஜி ஜீரோ வருது. ஆனா மொமெண்டம் ஜீரோ வந்து ரெண்டு பார்ட்டிகள் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் மொமெண்டம்ல அது போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து டோட்டல் மொமெண்டம் ஜீரோ வரும், கைனடிக் எனர்ஜி நாட் ஜீரோ வருது. அதனால தான் ஏ கண்டிப்பா இம்ப்ளைஸ் பின்னு சொல்ல முடியாது, பி இம்ப்ளைஸ் ஏன்னு சொல்லலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. Consider the following two statements. The linear momentum of a particle is independent of the frame of reference அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து the kinetic energy of a particle is independent of the frame of reference அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ரெண்டு பார்ட்டிகல் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கங்க. இது m1 இது m2. இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் ரெஸ்ட்ல இருந்து பார்க்குறோம். ரெஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா இதுவும் ரெஸ்ட் தான், இந்த பார்ட்டிகல் ரெஸ்ட் தான் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. அப்போ ரெஸ்ட்னா வெலாசிட்டி v1 ஈக்குவல் டு ஜீரோ v2 ஈக்குவல் டு ஜீரோ வருது. கரெக்டுங்களா? அப்போ டோட்டல் மொமெண்டம் ஜீரோ, கைனடிக் எனர்ஜி ஆல்சோ ஜீரோ அப்படின்னு வந்துருக்கு. சரிங்களா? இதே இந்த ரெண்டு பார்ட்டிகல் m1 m2 வந்து நம்ம ஒரு ஃப்ரேம்ல பார்க்குறோம். அந்த ஃப்ரேம் வந்து சப்போஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்படி v வெலாசிட்டில போகுதுன்னா இந்த ஃப்ரேம்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் பண்ணா m1 வந்து v வெலாசிட்டில இந்த நம்ம பார்க்குற ஃப்ரேமுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த m1 மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அடுத்து m2 அதே வெலாசிட்டில மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அப்படின்னா மொமெண்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வந்து m1 v1 வருது. v1ன்றது v தான். செகண்ட் பார்ட்டிகலுக்கு m2 v2ன்னு வருது. மொமெண்டம் m2 v தான், ரெண்டுத்துக்குமே சேம் v அப்படின்னு இருக்குது. அப்போ டோட்டல் மொமெண்டம் என்ன வரும் சொல்லுங்க? m1 v plus m2 v அப்படின்னு வருதா? அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி என்ன வரும் சொல்லுங்க? டோட்டல் சிஸ்டம்க்கு ஆஃப் m1 v1 ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் m v2 ஸ்கொயர். அப்போ பாருங்க ரெஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து பார்க்கும்போது மொமெண்டமும் கைனடிக் ஜீரோ இருக்கு. அதே ஃப்ரேம் மூவ் ஆகுது, அந்த ஃப்ரேம்ல இருந்து பார்க்கும்போது மொமெண்டம் வந்து இருக்கு. அப்படின்னா மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி வந்து என்ன ஆகுதுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வருது. இவங்க என்ன சொல்லிட்டாங்க? இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது? டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. All the particles of a body are situated at a distance r from the origin. The distance of the center of mass of the body from the origin is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கேஸ் என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ ஒரு சர்க்கிள் வரையறேன். இந்த சர்க்கிள்ல r ரேடியஸ் சர்க்கிள் வரைஞ்சிருக்கு. இப்போ இந்த சர்க்கிள்ல ஈக்வி டிஸ்டன்ஸ்ல பார்ட்டிகல்ஸ் எல்லா பாயிண்ட்லயும் அப்படி பிளேஸ் பண்ணியிருந்தா அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சென்டர்ல இருந்திருக்கும். ஒருவேளை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு இந்த சர்க்கிள்ல ஈக்வி டிஸ்டன்ஸ்ல பார்ட்டிகல் வைக்காம கொஞ்சம் பார்ட்ல மட்டும் பார்ட்டிகல் வச்சு மாதிரி அச்சீவ் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சிருந்தா அப்போ சென்டர் மாஸ் ஒரு இடத்துல இங்க வந்திருக்கு xcm. புரிஞ்சுங்களா? அதாவது rcm எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க லெஸ் தென் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்திருக்கு. அப்படின்னா பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லைங்களா? அது வந்து எவ்வளவு இருக்கணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். ஈக்குவல் டு ஆர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா பார்ட்டிகல்ஸுமே வந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல வச்சிடலாம். எல்லா பார்ட்டிகளுமே வந்து என்ன பண்ணலாம்? ஆர் டிஸ்டன்ஸ்ல வச்சிடலாம்ப்பா. அப்ப எல்லா பார்ட்டிகல் ஆர் டிஸ்டன்ஸ்ல வச்சோம்னா இங்கே எல்லா பார்ட்டிகல் வச்சிருந்தோம்னா அப்போ சென்டர் மாஸ் எங்க இருக்கு? ஆர்ல தான் இருக்கு, ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதனால வந்து இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A circular plate of diameter d is kept in contact with a square plate of edge d as shown in the figure. The density of the material and the thickness are the same everywhere. The center of mass of the composite system will be dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ center of mass position உங்களுக்கு தெரியும். Center of mass வந்து xm is equal to m1 r1 plus m2 r2 divided by m1 plus m2 இப்படின்னு தெரியும். அது இல்லாம இப்போ ரெண்டு பார்ட்டிகல் இருக்கு, m1 இருக்கு m2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னா, சென்டர் ஆஃப் மாஸ் xcm எங்க இருக்குன்னா நியர் டு ஹெவியர் மாஸ். அதாவது m1 greater than m2 இருந்துச்சுன்னா அப்ப இது r1 இது r2ன்னு எடுத்துக்கிறோம் வச்சுங்க.
அப்போ என்ன ஆகும்னா R1 லெஸ் தென் R2 இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் லைஸ் நியர் டு ஏவியர் மாஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ மாஸ்க்கு என்ன ஃபார்முலானா வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி பண்ணோம். வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியா இன்ட்டு திக்னஸ் இன்ட்டு டென்சிட்டி. இங்க திக்னஸ் இன்ட்டு டென்சிட்டி சேம் சொல்லிட்டாங்க. அப்போ மாஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் ஏரியான்னு சொல்லிட்டாங்க. இந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் ஷீட்டை வந்து அப்படியே சும்மா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இங்க பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஷீட் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்கொயர்ல சம் பார்ட் ரிமூவ் பண்ணா தானே சர்க்குலர் கிடைக்குது. அப்படின்னா சர்க்குலர் ஷீட்டுடைய மாஸ் M1, ஸ்கொயர் ஷீட் மாஸ் M2 எடுத்தோம்னா மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஏரியா தான்ப்பா. சர்க்கிள் இந்த ஸ்கொயர் ஷீட்ல கொஞ்சம் போர்ஷனை ரிமூவ் பண்ணியிருந்தா தானே இங்கே நம்ம பார்க்கும்போது, ஏன்னா இந்த சர்க்குலர் ஷீட்டுடைய டயாமீட்டரும் இந்த ஸ்கொயர் ஷீட்டுடைய சைடு வந்து ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த சர்க்கிள் ஒரு ஸ்கொயர் ஷீட்ல இருந்து கொஞ்சம் மாஸ் ரிமூவ் பண்ணியிருந்தா தானே இந்த சைட்ல கார்னர்ல மாஸ் ரிமூவ் பண்ணியிருந்தா தானே இந்த சர்க்குலர் ஷீட் கிடைச்சிருக்கும். அப்போ இந்த சர்க்குலர் ஷீட்டுக்கு ஏரியா கம்மியா இருக்கு ஸ்கொயர் ஷீட்டோட. அதனால சர்க்குலர் ஷீட்டுக்கு மாஸ் வந்து லெஸ் தென் ஸ்கொயர் ஷீட்டுடைய மாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வில் லை நியர் டு தி ஏவியர் மாஸ் தானே. அப்போ ஸ்கொயர் ஷீட் இதுனா மாஸ் அதிகமா இருக்கு. ஸோ தட் சென்டர் ஆஃப் மாஸ் வில் லை நியர் டு தி ஸ்கொயர் மாஸ். அப்படின்னா ஸ்கொயர் ஷீட் அப்படின்னா இன்சைட் தி ஸ்கொயர் பிளேட் தான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து இன்சைட் தி ஸ்கொயர் பிளேட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Consider a system of two particles. One of the particle is at rest and the other as an acceleration a. The center of mass as an acceleration அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு acceleration of center of mass என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m1a1 plus m2a2 divided by m1 plus m2. இங்க வந்து ரெண்டு ஐடென்டிக்கல் பார்ட்டிகல் சொல்லிட்டாங்க. அப்படின்னா m1 equal to m2 is equal to m ன்னு எடுத்துங்க. அதாவது ஒரு பார்ட்டிகல் ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. acceleration of first particle 0, second particle வந்து a ன்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ m into first particle acceleration 0 plus second mass m2 into acceleration a divided by கீழே வந்து m1 plus m2 வந்து 2m போட்டுப்பா. அப்போ என்ன வருது m into a divided by 2m வருதா. mm கேன்சல் பண்ணிருங்க. so that a by 2. அப்போ வந்து அந்த ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல தான் சென்டர் ஆஃப் மாஸ் உடைய ஆக்சலரேஷனும் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு a bar by 2 is the correct option அப்படின்னு நம்ம இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. இன்டர்னல் ஃபோர்ஸஸ் கேன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்டர்னல் ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ ரெண்டு பார்ட்டிகள் இருக்குன்னு வச்சுங்க. ரெண்டு பார்ட்டிகள் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இது F1 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அதாவது இன்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் ஒபே பண்ணும். அப்போ இந்த ஃபோர்ஸ் F1 அண்ட் F2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கு இல்லைங்களா. சரி, அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் எவ்வளோ வந்துடும்? 0 வந்துடும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் 0 வந்துச்சுன்னா இன்டர்னல் ஃபோர்ஸ்னா வித்தின் தி சிஸ்டம் ஆக்ட் ஆகுறது. அது இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர். அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குன்னா டோட்டல் ஃபோர்ஸ் 0 வந்துடும். அப்போ மொமெண்டம் சேஞ்ச் பண்ணணும். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தானே நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் 0 ஆயிருச்சுன்னா அப்போ என்ன ஆயிரும்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் 0. ஸோ தட் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட். மொமெண்டம் சேஞ்ச் ஆகாது. ஆனா இங்க பாருங்க, இந்த ரெண்டு பார்ட்டிகள் மேல ஒரு சிஸ்டம்ல ரெண்டு பார்ட்டிகள் இருக்கு. ஒரு பார்ட்டிகள் வந்து இன்னொரு பார்ட்டிகள் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் F1. அதனால இந்த பார்ட்டிகள் வந்து வெலாசிட்டி கெயின் பண்ணிக்குது V1 வச்சுங்க. செகண்ட் பார்ட்டிகள் மேல ஃபர்ஸ்ட் பார்ட்டிகள் ஈக்குவல் ஆப்போசிட்டா ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றதுல செகண்ட் பார்ட்டிகள் வெலாசிட்டி கெயின் பண்ணிக்குது. கரெக்ட்டுங்களா? அப்போ வெலாசிட்டி இருந்துச்சுன்னா அப்போ கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? half m1 v1 ஸ்கொயர் plus half m2 v2 ஸ்கொயர். இந்த அப்போ வந்து கைனடிக் எனர்ஜி வந்து ஸ்கேலார் தானே. அப்போ வந்து இந்த வெலாசிட்டி டைரக்ஷனை பொறுத்து இருக்காது, அப்படியே ஆட் பண்ணிடும். அதனால கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் வந்து கான்ஸ்டன்ட் இது சேஞ்ச் ஆகும். லீனியர் மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி சேஞ்சஸ் பட் நாட் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் டு நாட் சேஞ்ச். அதாவது இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் பண்ணாது, கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A bullet hits a block kept at rest on a smooth horizontal surface and gets embedded into it. Which of the following does not change அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல. இங்க வந்து ஒரு புல்லட் வந்து ஹிட் பண்றோம். அப்படி ஹிட் பண்ணது இந்த பிளாக் வந்து ஸ்டார்ட் மூவ் ஆகும். அப்போ ஸ்டார்ட் மூவ் ஆச்சுன்னா மொமெண்டம் ஆஃப் தி பிளாக் சேஞ்ச் ஆயிரும். அடுத்து பிளாக் வந்து மூவ் ஆகுறதுனால கொஞ்சம் வெலாசிட்டி கிடைச்சிருது இல்லையா, அதனால கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருது. அடுத்து இது வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஏன்னா கெட்ஸ் எம்பெடட் இன்டு இட் இதுனா அப்போ இன்எலாஸ்டிக் கொலிஷன் ஆயிருக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி புல்லட் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கும். அது வந்து ஹீட் எனர்ஜி மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் தி பிளாக் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து இந்த ஸ்மூத் ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்ல ஸ்ட்ரைட் எத்தனை போகுது. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பிளாக் சேஞ்ச் ஆயிருக்காது. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் தி கிரவுண்ட் வந்து சேம் ஹைட்ல இருக்கும். அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆயிருக்காது. அதனால வந்து கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி பிளாக் டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம இந்த क्वेश्चनக்கு ஆன்சர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A uniform sphere is placed on a smooth horizontal surface and a horizontal force F is applied on it at a distance h above the surface. The acceleration of the center அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இந்த சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட் என்ன படிச்சிருக்கோம்னா, ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபோர்ஸ் எந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ணாலும் அந்த ஃபோர்ஸ்
assumed to act on the center of mass in the case of translatory motion. இங்க ஆக்சலரேஷன் தான கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷன்ன்றது டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல தான் நம்ம கண்டுபிடிக்கிறது ஆக்சலரேஷன். அப்ப ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் எடுத்துப்போம். அப்போ ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் பண்ணிருந்தாலும் அது சென்டர் ஆஃப் மாஸ் மேல ஆக்ட் ஆன மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. டிவைட் பை டோட்டல் மாஸ் எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஆக்சலரேஷன் பாருங்க, இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் h. எந்த பாயிண்ட்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம்ன்றது கிடையாது. கரெக்ட்டுங்களா? அதனால ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் பை மாஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் h அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் h அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A body falling vertically downwards under gravity breaks into two parts of unequal masses. The center of masses of the two parts taken together shifts horizontally towards அப்படின்னு கேட்டிருக்காங்க. Actually, center of mass does not shift by the internal force. Center of mass changes by the external force only. ஒரு பாடி வந்து இப்படி டவுன்வர்ட் வந்துட்டு இருக்குன்னா இங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வெர்டிகல் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ வெர்டிகல் டைரக்ஷன்ல தான் சென்டர் ஆஃப் மாஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த பாடி பிரேக் ஆகுது இல்லையா? பிரேக் ஆகுறது இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால தான் பிரேக் ஆகுது. இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் F1 F2 ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ்னால டோட்டல் ஃபோர்ஸ் அந்த சிஸ்டம் வந்து 0. கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து இது பிளாஸ்ட் ஆகுது இன்டர்னல் ஃபோர்ஸ். அதனால இன்டர்னல் ஃபோர்ஸ்னால சென்டர் ஆஃப் மாஸ் ஷிஃப்ட் ஆகாது. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஒன்லி வெர்டிகல் டைரக்ஷன். அப்போ வந்து வெர்டிகல் டைரக்ஷன்ல மட்டும் தான் சென்டர் ஆஃப் மாஸ் சேஞ்ச் ஆகும். ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது எக்ஸ் டைரக்ஷன்ல நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதனால சென்டர் ஆஃப் மாஸ் டஸ் நாட் ஷிஃப்ட் ஹாரிசான்டலி. அப்போ வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல ஷிஃப்ட் ஆகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A ball kept in a closed box moves in the box making collision with the walls. The box is kept on a smooth surface. The velocity of the center of mass அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கோம், உள்ள வந்து ஒரு பால் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்ல வச்சிருக்கோம். அப்போ ஸ்மூத் சர்ஃபேஸ்ல வச்சுன்னா நோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் தி பாக்ஸ் வந்து. இந்த பாலும் இந்த பாக்ஸும் ஒரு சிஸ்டம் எடுத்துக்கணும். இந்த பால் வந்து இந்த வாலை போய் கொலைட் பண்ணுதுன்னா அப்போ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இந்த பால் வந்து வால் மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து இந்த வால் வந்து இந்த பாக்ஸ் உடைய வால் வந்து இந்த பால் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அப்போ இது இன்டர்னல் ஃபோர்ஸ். இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ டோட்டலா 0 வந்துடும். அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ்னால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் வந்து 0. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் 0னா இந்த பொசிஷன், அதாவது வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி பாக்ஸ் பிளஸ் பால் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அந்த வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அது வந்து கான்ஸ்டன்டாவே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா பாக்ஸ் பிளஸ் பால் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா பாக்ஸும் பாலும் சேர்ந்தா ஒரு சிஸ்டம் எடுத்துக்கணும். அந்த சிஸ்டம்க்கு தான் வித்தின் தி சிஸ்டம் தான் இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆகுது. அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ்னால ரிமைன் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அதனால வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம இந்த ஆப்ஷனுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து does not affect the velocity of center of mass of the ball plus box system. அதனால ball plus box system உடைய velocity of center of mass வந்து மாறாது, கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A body at rest breaks into two pieces of unequal masses. The part will move அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாடி வந்து இனிஷியல் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் வந்து 0. அப்படின்னா ஃபைனல் மொமெண்டம் 0 இருக்கும். அதாவது இனிஷியலா வந்து வெலாசிட்டி 0 இருக்கு, அதனால இனிஷியல் மொமெண்டம் 0 இருக்கும். இது பிரேக் ஆயிட்டு என்ன ஆகுது, ஃபைனலா வந்து மூவ் ஆகுது அப்படின்னு வச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் M1 செகண்ட் பார்ட்டிகல் M2 எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி V1 செகண்ட் பார்ட்டிகல் V2 எடுத்துக்கங்க. அப்போ ஃபைனல் மொமெண்டம் எப்படி இருக்கணும், ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்போ ஃபைனல் மொமெண்ட்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் மாஸ் M1 செகண்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி V1, அடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் மாஸ் இன்டு வெலாசிட்டி, இதுதான் மொமெண்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல். அடுத்து செகண்ட் பார்ட்டிகலுக்கு மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் மொமெண்டம் ஆஃப் செகண்ட் பார்ட்டிகல்ஸ். வெக்டார் சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் ஆல் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப்டர் பிரேக்கிங் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஃபைனல் மொமெண்டம் 0 தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து M1 V1 இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன தெரிஞ்சு பாருங்க, மைனஸ் M2 V2. இங்க பிரேக்ஸ் இன்டு ஈக்குவல் மாஸ் சொல்லிட்டாங்க. அப்ப M2 M1 கேன்சல் ஆயிடுது. அப்படின்னா V1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் V2. அப்படின்னா வந்து ஆஃப்டர் பிரேக்கிங் வந்து என்ன ஆகும்னா இந்த ரெண்டு பார்ட்டிகளும் ஈக்குவல் ஸ்பீட்ல போகணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் வித் ஈக்குவல் ஸ்பீட். ஏன்னா V1 ஈக்குவல் டு மைனஸ் V2 கிடைச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A heavy ring of mass M is clamped on the periphery of a light circular disc. A small particle having equal mass is clamped at the center of the disc. The system is rotated in such a way that the center moves in a circle of radius R with a uniform speed V. We conclude that an external force அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே மாஸ் வந்து டோட்டல் மாஸ் 2m மாஸ் இருக்கு. அப்படி தானே, ஒரு
ஒரு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஹெவி ரிங் ஆஃப் மாஸ் எம் இருக்கு கரெக்டுங்களா. ஹெவி ரிங் ஆஃப் மாஸ் எம் இஸ் கிளாம்ப்டு ஆன் தி பெரிஃபெரி ஆஃப் ஏ லைட் சர்க்குலர் டிஸ்க். ஒரு லைட் சர்க்குலர் டிஸ்க்ல இப்படி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்மால் பார்ட்டிகல் ஆஃப் ஹேவிங் ஈக்குவல் மாஸ் இஸ் கிளாம்ப்டு அட் தி சென்டர். அப்போ வந்து ஒரு ஸ்மால் மாஸ் இருக்கு. இந்த ரெண்டு மாசம் எம்ல இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த மொத்த சிஸ்டமே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சர்க்கிள்ல இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ரேடியஸ் வந்து நம்ம ஆர்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இங்க எவ்வளவு மாஸ் வந்து ரொட்டேட் ஆகணும் பார்த்தீங்கன்னா இந்த எம் பிளஸ் எம் 2m மாஸ் ரொட்டேட் ஆகணும். அப்போ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு வேணும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்ட்டு வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ திஸ் மச் மாஸ் வந்து இருந்தாதான் இந்த இவ்வளவு ஃபோர்ஸ் இருந்தாதான் இது ரொட்டேட் ஆக முடியும். அப்படின்னா 2m v ஸ்கொயர் பை ஆர் மஸ்ட் பி ஆக்டிங் ஆன் தி சிஸ்டம் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு இந்த 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி குவான்டிட்டிஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட் இன் ஏ கொலிஷன் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொலிஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் பார்ட்டிகல் will exert force on first particle எடுத்துக்கலாம். இது இன்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆயிருக்கும். அதனால டோட்டல் ஃபோர்ஸ் வந்து F1 F2 ஆட் பண்ணோம்னா என்ன ஆயிரும்னா 0 வந்துருது. அதனால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் ஈக்குவல் டு 0. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தட் இஸ் ஈக்குவல் டு 0 படிங்கன்னா அப்போ மொமெண்டம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்துருது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் மேல இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால வெலாசிட்டி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் கெயின் பண்ணிக்குது, செகண்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி கெயின் பண்ணிக்கிறதுனால கைனடிக் எனர்ஜி கெயின் ஆயிருது. கரெக்ட்டுங்களா. அப்போ கைனடிக் எனர்ஜி கெயின் ஆயிருதுப்பா. கைனடிக் எனர்ஜி நாட் அதாவது கைனடிக் எனர்ஜி நாட் கான்ஸ்டன்ட். மொமெண்டம் தான் கான்ஸ்டன்டா இருக்கும். கைனடிக் எனர்ஜி சேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும், அதனால சேஞ்ச் ஆயிரும். இது வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன். கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆச்சுன்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன். சரிங்களா. அப்ப இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல என்ன ஆகும்னு சொல்லுங்க. இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா சம் எனர்ஜி வந்து கன்வெர்ட்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. அதனால என்ன சொல்லிடலாம் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். அப்போ டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போ எது கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அப்போ மொமெண்டம் மட்டும் தான் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சரும் கைனடிக் எனர்ஜியும் நாட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் எது வரும்னு சொல்லுங்க. மொமெண்டம் கான்ஸ்டன்ட் பட் கைனடிக் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர்ஸ் ஆர் நாட் கான்ஸ்டன்ட். அதனால ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A nucleus moving with a velocity v emits an alpha particle. Let the velocities of the alpha particle and the remaining nucleus be v1 and v2 and their masses be m1 and m2. Then எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு நியூக்ளியஸ் மூவ் ஆகுது இல்லையா. இது மூவ் ஆகும்போது இந்த பார்ட்டிகல் வந்து எமிட்ஸ் அண்ட் ஆல்பா பார்ட்டிகல் சொல்லியிருக்காங்க. இது வந்து கொலிஷன். இது வந்து என்ன பாத்தீங்கன்னா கொலிஷன் அப்படின்னு சொல்லணும். அப்போ இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் பாத்தீங்கன்னா டோட்டல் மாஸ் வந்து ஆஃப்டர் பிரேக்கிங் m1 m2 அதனால பிரேக் ஆயிருக்கு. இங்க m1 m2 தானே. அப்போ இனிஷியல் மாஸ் வந்து m1 plus m2 வச்சுக்கீங்க. அப்போ இனிஷியல் மூமெண்ட் வந்து m1 plus m2 இன்ட்டு வெலாசிட்டி v போட்டுங்க. ஏன்னா இனிஷியலா வெலாசிட்டி v ன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனல் மூமெண்டம் என்னன்னா இது ரெண்டு பார்ட்டிகலா பிரேக் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் v1 வெலாசிட்டி போட்டுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் மூமெண்டம் m1 v1 போட்டுங்க. செகண்ட் பார்ட்டிகலுக்கு m2 இன்ட்டு v2 போட்டுங்க. இதுதான் ஃபைனல் மூமெண்டம். இந்த எமிட் ஆகுறது இந்த பார்ட்டிகல் எமிட் பண்ண ஆல்பா பார்ட்டிகல் எமிட் பண்ணிருக்கு இல்லையா இந்த நியூக்ளியஸ். இது வந்து கொலிஷன். இந்த கொலிஷன் வந்து இனிஷியல் மூமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மூமெண்டம். அதாவது கொலிஷன் நடக்கிறது காரணம் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ்னால, அதனால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0, அதனால மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும். அப்படின்னா இனிஷியல் மூமெண்ட் ஈக்குவல் டு ஃபைனல் மூமெண்ட் போட்டோம்னா இல்லைன்னா ஃபைனல் மூமெண்ட் ஈக்குவல் டு இனிஷியல் மூமெண்ட் கூட போட்டுக்கலாம் இல்லையா. இனிஷியல் மூமெண்ட் போட்டா ஃபைனல் மூமெண்ட் என்ன வருது m1 v1 bar plus m2 v2 bar that is equal to m1 plus m2 into v bar அப்படின்னு போட்டுக்கலாமா. அப்போ m1 plus m2 வந்து கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த m1 v1 bar plus m2 v2 bar இது வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும். இந்த v bar டைரக்ஷன்ல இருக்கும். அதாவது ப்ரொபோர்ஷன் போட்டா இந்த மாஸ். அப்படின்னா m1 v1 bar plus m2 v2 bar must be parallel to initial velocity அப்படின்னு வந்து இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. A shell is fired from a cannon with a velocity v at an angle theta with the horizontal direction. At the highest point in its path, it explodes into two pieces of equal masses. One of the pieces retraces its path to the cannon. The speed of the other piece immediately after the explosion is dashed. ரொம்ப நல்ல கொஸ்டின் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இது ப்ரொஜெக்டைல் மோஷன். ஆக்சுவலா இப்போ வந்து இங்க ஒரு கெனான் இருக்குன்னு அச்சீவ் பண்ணிக்கோங்க. இந்த கெனான்ல இருந்து ஒரு பால் வந்து ஒரு ப்ரொஜெக்ட், அதாவது வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஷெல் வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெல்ல ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஷெல் வந்து அப்படியே ப்ரொஜெக்டைல் பாத்துல போயிருக்கும் அண்டர் கிராவிட்டினால. இப்போ என்ன ஆகுதுன்னா மிட் ஏர்ல இருக்கும்போது இதுக்கு வெலாசிட்டி இங்க இனிஷியலா எவ்வளவு வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க v வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மேக்கிங் ஆங்கிள் தீட்டான்னு வந்திருக்கு. அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் ஜஸ்ட் பிஃபோர் பிரேக்கிங் தி ஷெல் அட் மேக்ஸிமம் ஹைட் பாத்தீங்கன்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி அட் மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு இருக்குன்னா வெர்டிகல் வெலாசிட்டி இருக்காது, ஹாரிசான்டல் வெலாசிட்டி மட்டும் இருக்கும். அது v cos θ.
அப்படின்னா mv cos θ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இனிஷியல் மொமெண்டம். ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பிரேக் ஆயிருதுன்னு சொல்றாங்க. அப்போ பிரேக் ஆயிட்டு it explodes into two equal pieces சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி பீஸ் ரீட்ரேசஸ் தி பாத்துன்றாங்க. ஒரு பீஸ் அப்படியே ரீட்ரேஸ் ஆகணும். அப்படியே இப்படி ரீட்ரேஸ் ஆகி வந்திருக்கணும்னா கண்டிப்பா பாருங்க இந்த பக்கம் இப்படி போறதுக்கு என்ன ரேட் இது எந்த பாத்து இப்படி ஃபாலோ ஆகுதோ அதே பாத்து இப்படி வரணும்னா அப்போ ஒரு பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி v cos θ ன்னு வந்திருக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல மைனஸ்னு வந்திருக்கணும். அப்போ இன்னொரு பார்ட்டிகல் வெலாசிட்டி v ன்னு எடுத்துங்க. சார் அப்போ ஃபைனல் மூமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வந்து ரெண்டு மாஸ் ஈக்குவல் மாஸ் தானே பிரேக் ஆகுது. அப்போ மாஸ் m/2 இன்டு மைனஸ் v cos θ எடுத்துங்க. ஏன்னா வந்து ரீட்ரேஸ் ஆகும்போது அதே வெலாசிட்டி இருந்தது மேக்ஸிமம் ஹைட்ல ஜஸ்ட் பிஃபோர் என்ன கொலிஷன் பிஃபோர் பிரேக்கிங் என்ன வெலாசிட்டி இருந்துச்சோ அதே வெலாசிட்டி தான் அந்த பார்ட்டிகளுக்கு ஆஃப்டர் பிரேக்கிங் இருந்தா தான் அதை ரீட்ரேஸ் பண்ண முடியும். ஆனா செகண்ட் பார்ட்டிகளுக்கு அப்படின்னு கிடையாது. அப்போ செகண்ட் பார்ட்டிகள் m/2 போட்டு வெலாசிட்டி நமக்கு தெரியாது v அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இது வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர்ஸ் ஆகுறது இன்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் எக்ஸ்ப்ளோர் ஆகுது. அதனால மொமெண்டம் ஆன் தி சிஸ்டம் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்ட்னு எடுத்துக்கணும். அப்போ இனிஷியல் மொமெண்ட் பாருங்க mv cos θ இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் ஃபைனல் மொமெண்டம் m/2 இன்டு மைனஸ் v cos θ போட்டுங்க. கரெக்டுங்களா? பிளஸ் இன்னொன்று m/2 இன்டு வின்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த m காமனா கேன்சல் பண்ணிடுங்க. இந்த இங்க v காஸ்ட் இருக்கு, இங்க மைனஸ் v/2 காஸ்ட் அது மாதிரி இருக்கு. இது லெஃப்ட் சைடுல கொண்டு வந்தா பிளஸ் v/2 காஸ்ட் ஆயிரும். அதனால v cos θ பிளஸ் v/2 cos θ அப்படின்னு எடுத்துட்டு தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன பண்ணலாம்னா அந்த v'/2 ஏன்னா செகண்ட் மாஸ்க்கு வந்து வெலாசிட்டி வேணா v' வச்சு கன்ஃபியூஸ் இல்லாம அப்போ v'/2 போட்டுக்கோங்க. இப்போ v cos θ பிளஸ் v/2 cos θ லெஃப்ட் சைடு எவ்வளோ 3v cos θ by 2 எல்சிஎம் எடுத்துட்டா தட் இஸ் ஈக்குவல் டு v'/2 கரெக்டா 2 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ என்ன வந்தது v' ஈக்குவல் டு 3v cos θ அப்படின்னா ஆஃப்டர் பிரேக்கிங் ஒரு மாஸ் வந்து ரீட்ரேஸ் ஆச்சுன்னா இன்னொரு மாஸ் வந்து 3v cos θ வந்து போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. அதாவது ஈக்குவல் மாஸ் பிரேக் ஆயிருந்ததான். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. இன் an elastic collision எலாஸ்டிக் கொலிஷன் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா வந்து ஜெனரலா எலாஸ்டிக் கொலிஷன்ல இனிஷியலா வந்து ஒரு என்ன இருக்குன்னா வெலாசிட்டி v1 v2 u1 u2 கூட வச்சுங்க. சரிங்களா? இப்போ ஃபைனலா வெலாசிட்டி வந்து v1 v2 இருக்கும். சரி. அப்போ டியூரிங் கொலிஷன் இருக்கு. அதாவது இது பிஃபோர் கொலிஷன், இது ஆஃப்டர் கொலிஷன் இருக்கு. இந்த டியூரிங் கொலிஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த பாடிஸோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறும். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஷேப் வந்து ரிகெயின்ஸ் ஒரிஜினல் ஷேப் வந்துடும் எலாஸ்டிக் கொலிஷன்ல. அதனால கைனடிக் எனர்ஜி ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் இன்டு கொஞ்சம் பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறி திருப்பி அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிகெயின்ஸ் டு கைனடிக் எனர்ஜியா மொத்தமா வந்துடும். சரிங்களா? அப்போ பாத்தீங்கன்னா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டமும் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டமும் ஈக்குவலா இருக்கும். கரெக்டுங்களா? ஆனா டியூரிங் கொலிஷன் கைனடிக் எனர்ஜி வந்து சேஞ்சஸ் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் திருப்பி அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிகெயின்ஸ் டு கைனடிக் எனர்ஜி வருது. அதனால கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் கான்ஸ்டன்ட் சொல்றதை விட இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கும்பா. அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 8th क्वेश्चन என்ன சொல்லலாம்? இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு தி ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தட் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். அதனால ஆப்ஷன் சி கைனடிக் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்ன்றது டியூரிங் கொலிஷன்ல கொஞ்சம் கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் மாதிரி திருப்பி பொட்டன்ஷியல் கைனடிக் எனர்ஜி வந்ததுனால இது ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறோம். பாருங்க கொலிஷன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து டியூரிங் கொலிஷன்ல அப்படியே ஷேப் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்புறம் அந்த ஷேப் சேஞ்ச் ஆகுறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகி திருப்பி அந்த ஷேப் ரிகைன் ஆயிரும், ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி திருப்பி ரிலீஸ் பண்ணி கைனடிக் எனர்ஜியா மாறிடும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. in an inelastic collision சொல்றாங்க. inelastic collisionல என்ன ஆகும்னா கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட்டா இருக்காது. கைனடிக் இனிஷியல் கைனடிக் எனர்ஜியும் ஃபைனல் கைனடிக் எனர்ஜியும் ஈக்குவலா இருக்காது. ஏன்னா வந்து கொலிஷன் நடக்கும்போது இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருது. அதனால வந்து கைனடிக் எனர்ஜி கெட்ஸ் கன்வெர்ட்டட் இன்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி வரலாம், இல்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி கெட்ஸ் கன்வெர்ட்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி வரலாம். அதனால ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவலும் கிடையாது. ஆனா இந்த கேஸ்ல பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் எது கரெக்டா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் கிடையாது. அதனால ஃபைனல் கைனடிக் எனர்ஜி லெஸ் தென் இனிஷியல் கைனடிக் எனர்ஜின்ற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அதாவது இனிஷியல் கைனடிக் எனர்ஜி நாட் ஈக்குவல் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி தான் கரெக்ட். அதுல அந்த இதுல பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இஸ் லெஸ் தென் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.